Max Western Brief, the ultimate வழங்கும் ஒளிமயமான எதிர்காலம். गजाननं भूतगणाधिसेवितम् कपित्थजम्बू फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्. ॐ श्रीनिवास ॐ श्रीनिवास ॐ श्रीनिवास ॐ श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே, ஏழு மலை கரசே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே. ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. உன் பாத கமலங்கள். ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும், நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே,
ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 19ஆம் தேதி, தொன்முக்கி வருஷம் ஆணி மாதம் 5ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. திதி வளர்பிறை சதுர்தசி மாலை 4:28 வரையிலே. இன்று மாலை 4:28 வரை வளர்பிறை சதுர்தசி, அதன் பிறகு பௌர்ணமி. இன்று மாலை பௌர்ணமி வந்துவிடுகிறது. இன்று இரவெல்லாம் பௌர்ணமி. யோகம் நன்றாக இல்லை. மேஷ ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று பௌர்ணமி கிரிவலம், பௌர்ணமி விரதம். இன்னைக்கு சாயந்தரம் 4:28க்கு பௌர்ணமி ஆரம்பமாகி நாளை மாலை 5:24 வரையிலே பௌர்ணமி இருக்கிறது. இன்னைக்கு ஈவினிங் 4:28க்கு பௌர்ணமி ஆரம்பம். நாளை மாலை 5:24 வரையிலே பௌர்ணமி. அதனால இரவு நேரத்தில் பௌர்ணமி இருப்பது இன்றைக்குத்தான். ஆகவே பௌர்ணமி தோறும் கிரிவலம் செய்பவர்கள் இன்றைய தினம் கிரிவலம் செய்ய வேண்டும். இப்பொழுதெல்லாம் எல்லா ஊர்களிலும் மலைகள் உள்ள ஊர்களிலே, மலை மீது கோவில் உள்ள ஊர்களிலே, எல்லா இடங்களிலும் இப்பொழுது பௌர்ணமியை முன்னிட்டு கிரிவலம் செய்கிறார்கள். திருச்சியில் பார்த்தாக்கா இந்த மலைக்கோட்டையை சுற்றி கிரிவலம் செய்து கொண்டு இருப்பார்கள். திருப்பரங்குன்றத்திலே கிரிவலம், பழனியிலே கிரிவலம். இப்படி மலையும் கோவிலும் சேர்ந்த இடங்களிலெல்லாம் பௌர்ணமிகளிலே கிரிவலம் செய்வது இப்பொழுது வழக்கம். திருவண்ணாமலை என்ற உடனே நமக்கு கிரிவலம் ஞாபகத்திற்கு வரும். அங்கே தான் ரொம்ப ஃபேமஸ். அதே போல திருக்கழுகுன்றமும் கிரிவலத்திற்கு மிகவும் புகழ்பெற்றது. இன்றைய தினம் இரவு பௌர்ணமி கிரிவலம். ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், சிம்மத்தில் குரு ராகு, துலாமில் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன் சனி, கும்பத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று திருநெல்வேலி அருள்மிகு காந்திமதி அம்மன் உடனுரை அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோவிலில் தேர் திருவிழா, ஆணி தேர் இன்றைய தினம். ஆணி மாதத்திலே திருநெல்வேலியில் தேர் திருவிழா மிகவும் பிரபலமானது. இந்த காந்திமதி அம்மன் நெல்லையப்பர் திருத்தேர் இன்றைய தினம் நடைபெறுகிறது. ராஜபாளையம் பெத்தவநல்லூர் மயூரநாத சுவாமி கோவிலிலும் இன்றைய தினம் திருத்தேர். கானாடு காத்தான், கண்டதேவி, திருக்கோளக்குடி ஆகிய தலங்களிலே உற்சவ தீர்த்தவாரி இன்றைய தினம். ஸ்ரீரங்கம் ஜேஷ்டாபிஷேகம், சோழவந்தான் ஸ்ரீ ஜனகமாரியம்மன் அன்னவாகனத்திலே திருவீதி உலா, காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா, கோயம்பேடு வைகுண்டவாச பெருமாள் கோவில் கருட சேவை இன்றைய தினம். அதை தவிர பௌர்ணமியை முன்னிட்டு இரவு கிரிவலம் வெகு சிறப்பாக திருவண்ணாமலை உட்பட அனைத்து மலை கோவில்களிலும் இன்றைய தினம் நடைபெறுகிறது. இன்று பௌர்ணமி கிரிவலம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். மேஷ ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். 8ஆம் இடத்திலே சனியோடு சேர்ந்திருந்த உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் வக்ரகதியிலே 7ஆம் இடம் வந்துவிட்டது. 7ஆம் இடமாகிய துலாமிலே ஜூலை மாதம் 2ஆம் தேதி வரையிலே செவ்வாய் இருக்க போகிறது. அதன் பிறகு மீண்டும் 8ஆம் இடம் செல்ல போகிறது. அதன் பிறகு நவம்பர் 4ஆம் தேதி விருச்சிகத்திலிருந்து நகர்ந்து தனுசிற்கு செவ்வாய் செல்லும். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரத்திலே முக்கிய மாற்றம் என்னவென்றால், செவ்வாய் விருச்சிகத்திலிருந்து பின்னோக்கி நகர்ந்து துளாராசிக்கு வந்துவிட்டது. எனினும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்துங்கள். இன்றைய தினம் பௌர்ணமி. நாளை காலை 7 மணி வரையிலே மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே இறை வழிபாட்டிலே அதிக கவனம் செலுத்தவும்.
ரிஷப ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரனும் சனியும் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. 7க்குடைய செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு வக்கரகதியிலே வந்துவிட்டது. 7ஆம் இடத்திலே சனி செவ்வாய் சேர்க்கை நீண்ட நாட்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது செவ்வாய் நகர்ந்து பின்னோக்கி வந்து துலாமிலே அமர்ந்து கொண்டிருப்பதால் ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் நிகழும். அந்த மாற்றங்கள் அனைத்தும் நன்மைகளாகவே இருக்கும். ரிஷபராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். மனதிலே இருக்கக்கூடிய நீண்ட நாளைய கவலைகள் எல்லாம் இப்பொழுது விலகிவிடும். கடன் தொல்லை ஏதேனும் இருந்தால் அவை இப்பொழுது முழுமையாக அடைத்து விடுவீர்கள். கடனை திரும்பச் செலுத்தி விடுகின்ற ஒரு நேரம் இப்பொழுது என்று சொல்லலாம். ஒரு சிலர் வீட்டுக்கடன் வாங்கியிருந்தால் கூட அதை முன்கூட்டியே இப்பொழுது அடைத்து விடுவார்கள். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்திலே குறிப்பிட்டு சொல்லும்படி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். உற்றார் உறவினர் நண்பர்களுடன் நல்லிணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 6க்குடையவன் வக்கரகதியிலே 6க்கு 12ஆம் இடமாகிய துலாமிற்கு வந்திருக்கிறது. 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் என்பதால் நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நாள். ராசி அதிபதி புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. புத சுக்கிர பரிவர்த்தனை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை அளிக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குவதால் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்து முடிப்பீர்கள். செய்தொழில் எதுவாக இருந்தாலும் அதிலே மிகப்பெரிய லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். கடக ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமைந்திருக்கிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாய் வக்கரகதியிலே 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கிறது. திருமண வயதில் உள்ள கடகராசி இளம் ஆண் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகிவிடும். திருமண பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்களது பணிகளை செய்து முடிப்பீர்கள். உங்கள் உத்தியோகத்திலே உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே மிகப்பெரிய லாபம். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மிகச் சிறப்பான நாளாக இந்த நாள் விளங்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். 4ஆம் இடத்திலே சனியும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்திருந்தன. செவ்வாய் இப்பொழுது வக்கரகதியிலே 3ஆம் இடமாகிய துலாமிற்கு வந்துவிட்டது. 4ஆம் இடத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிறது. நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல கிரக அமைப்பு இன்றைய தினம் உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து ராசி அதிபதி சூரியன் 11ஆம் இடத்திலே சுக்கிரனோடு இணைந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து கொண்டிருக்கிறது. தொழிலிலே அமோக வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் இன்றைய தினம் தொழிலிலே ஒரு வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய நேரம் இருக்கிறது. அதிக அளவில் நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். கன்னி ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 3ஆம் இடத்தில் இருந்த செவ்வாய் 2ஆம் இடம் வந்துவிட்டது. 3ஆம் இடத்திலே சனி சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. ராசி அதிபதி புதன் 9ஆம் இடத்தில் சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பதால் பொருளாதார நிலையிலே திருப்தியான முன்னேற்ம் ஏற்படும். விரயஸ்தானத்தில் இருக்கும் குரு உங்களுக்கு ஒரு பக்கம் செலவுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் அவற்றை சமாளிப்பதற்கு தேவையான போதுமான ஒரு பண வரவும் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கும். பண வரவும் அதிகமாக இருக்கும், செலவும் அதிகமாக இருக்கும். வரவு செலவு ஆகிய இரண்டுமே சற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். எதிர்பாராத விதமாக ஒரு சிலருக்கு திடீர் தனலாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும்.
துலா ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 7 செவ்வாய் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இதுகாரும் சனியோடு இணைந்திருந்தது. இன்றைய தினம் உங்கள் ராசிக்குள் செவ்வாய் நகர்ந்து வந்துவிட்டது. 12ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. தான் இருக்கும் இடத்திலிருந்து 12ஆம் இடத்திற்கு, அதாவது விருச்சிகத்திலிருந்து துலாமிற்கு செவ்வாய் பின்னோக்கி நகர்ந்து வக்கரகதியிலே வந்திருப்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் தெரியும். 7 7ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணம் ஆன தம்பதியர் மகிழ்ச்சியாக இல்வாழ்க்கை நடத்துவார்கள். இல்வாழ்க்கை நல்வாழ்க்கையாக அமையக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் ஏதேனும் சிறு சிறு குறைபாடுகள் இருந்தால் அவை அனைத்தும் இப்பொழுது சரியாகிவிடும். அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பொருளாதார நிலையிலே நல்ல திருப்தியான ஒரு முன்னேற்றம் ஏற்படும். தனஸ்தானாதிபதி ராசிக்குள் வந்திருக்கிறது. லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் ராசி அதிபதியோடு இணைந்திருக்கிறது. ஆகவே பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி, கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலே பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி செவ்வாய் தொடர்ந்து சில மாதங்களாக ராசியிலேயே இருந்தது. இப்பொழுது நகர்ந்து பின்னால் சென்று விட்டது. 12ஆம் இடமாகிய துலாமிற்குள் சென்று விட்டது. ராசியை விட்டு ராசி அதிபதி வக்கரகதியிலே 12ஆம் இடம் சென்று விட்டது. எனவே இந்த நாள் ஒரு சில மாற்றங்கள் உங்களுடைய தொழிலிலே ஏற்படுத்தும். அந்த மாற்றங்கள் அனைத்தும் நன்மைகள் என்று சொல்லலாம். நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 9 சந்திரன் ராசியிலே அமர்ந்து கொண்டு நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான ஒரு நேரம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று ஒரு நாள் மட்டும் அத்தகைய ஒரு கிரக அமைப்பு, சந்திரன் சனி சேர்க்கை ராசியிலே ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே பொருளாதார நிலையிலே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு அசையா சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலமாக பணம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக விற்று போகாமல் இருந்த உங்களுடைய நிலம் ஏதேனும் இருந்தால் அது இப்பொழுது விற்பனையாகிவிடும். அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். இப்பொழுது ஏற்பட்டுள்ள இந்த சிறிய கிரக மாற்றம், ராசி அதிபதி 12ஆம் இடத்திற்கு சென்றது உங்களை பொறுத்தவரையிலே நன்மை அளிக்கக்கூடியது. ஒரு குறுகிய காலத்திற்கு செவ்வாய் 12ஆம் இடம் சென்றுவிட்டு மீண்டும் ஜூலை மாதம் 2ஆம் தேதியன்று ராசிக்குள் வந்து விடுகிறது. இத்தகைய கிரக மாற்றம் காரணமாக உங்களுடைய தொழிலிலே ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் செழிப்பான நிலை உருவாகும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். 5 5ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திற்கு செவ்வாய் சென்று அங்கிருந்து மேஷத்தை பார்த்து கொண்டிருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு இப்பொழுது பதவிகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். அவர்களின் எதிர்கால நலன் கருதி ஒரு கணிசமான தொகை நீங்கள் இப்பொழுது செலவிட நேரிடும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நாளாக, தொழிலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய, முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 10ஆம் இடத்திலே செவ்வாய் அமைந்திருக்கின்ற ஒரு நாள். 11ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் பின்னோக்கி நகர்ந்து 10ஆம் இடம் சென்று விட்டது. மகர ராசிக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். நீங்கள் விரும்பிய அனைத்து விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல தகவல்கள் வந்து சேரும். உங்களது வியாபாரத்திலே ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்கள் ஏற்படும். உத்தியோக நிமித்தமாக தொலைதூர பயணம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சுலபமாக சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள்.
கும்பராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று 4, 5 ஆகிய வீடுகளிலே இடமாற்றம் பெற்றிருக்கின்ற அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பதால் இப்பொழுது நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறும் என்று சொல்லலாம். பொருளாதார நிலையிலே கணிசமான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ராசிக்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி வரை குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் இப்பொழுது திருமண வாய்ப்பு வலுவாக இருக்கிறது. திருமணத்திற்கான முயற்சி வெற்றி அளிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இப்பொழுது நல்ல தகவல் வந்து சேரும். வியாபாரத்திலே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் என்று இந்த நாளை சொல்லலாம். நீங்கள் செய்து வரும் தொழில் எதுவாக இருந்தாலும் சரி, அதிலே மிக சிறப்பான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருந்த செவ்வாய் வக்ரகதியிலே 8ஆம் இடத்திற்கு வந்துவிட்டது. 8ஆம் இடத்திற்கு செவ்வாய் வந்ததால் மீனராசிக்கு என்ன லாபம் என்றால் 2ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. 2ஆம் இடம் என்பது செவ்வாயின் வீடு, தனஸ்தானம். தனஸ்தானத்தை அதற்கு அதிபதியான செவ்வாய் பார்ப்பதால் பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். குடும்ப வட்டாரத்திலே உங்களது மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுக்கு முக்கியத்துவம் அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியிலே நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். முக்கிய பொறுப்புகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய அவசியமும் இருக்கலாம். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். வேலை பார்க்கும் இடத்திலே உங்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 5க்குடைய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சந்திரன் 9ஆம் இடத்தில் இருப்பதால் இப்பொழுது உத்தியோகத்தில் உயர்வு, சுய தொழில் செய்து கொண்டிருந்தால் அதிலே மேன்மை, குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை போன்ற அனைத்தும் உருவாகக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் பௌர்ணமி. இன்னைக்கு சாயந்தரத்திலேருந்தே பௌர்ணமி தான். கிரிவலம் இன்னைக்கு, நாளைக்கு பௌர்ணமி பூஜை காலையிலே. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன், நங்கநல்லூர். வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத் வார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக. விகனச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிக வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி 19/6/2016 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். ஒரு திருமணத்துக்கு நாள் பார்க்கறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான காரியமா இப்போ போயிட்டு இருக்கு. ஏன் அப்படி நாள் பார்க்கறதுல எவ்வளோ நமக்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் சத்திரம் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சுப முகூர்த்தம்னு கொடுத்தா அதில் சத்திரம் இல்லைன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், கிரகப்பிரவேசம் பண்ணுறதா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இது ஒரு நல்ல விஷயம் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போகிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல நேரம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா போயிடுது. நல்ல நேரம் கிடைக்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி பரபரப்பான வாழ்க்கையில் சரி இன்றைக்கி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னால், இல்லையா அன்றைக்கி வேறு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிடுறேன். சரி இன்றைக்கி கம்பெனி ஆரம்பிக்கலாமன்னா ஒன்று அந்த பூஜை பண்ணி வைக்கிறவர் வரத்துக்கு நேரம் எல்லாம் போயிடும்,
இல்லை எல்லாரும் இன்வைட் பண்ணணும்னு ஒரு 100 பேர், அது கூப்பிட்றதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். ஒரு நல்ல முகூர்த்த நாள் கொடுத்தா கூட அதில் ஒரு காரியத்தை நடத்தக்கூடிய அளவு நமக்கு சாத்தியம் இல்லாமல் போயிட்டு இருக்கு. இந்த கல்யாணம்னு சொல்லிட்டா கேட்கவே வேண்டாம். நல்ல சத்திரம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, சில பேர் சொல்லுவா எனக்கு ஒரு 50 கார் நிறுத்தணும், சில பேர் சொல்லுவா மெயின் ஏரியாவில் இருக்கணும், இன்னும் சில பேர் சொல்லுவா ஏசி டைனிங் ஹால் வேணும். இப்படி அவள் கேட்குறபடி அமையிறதும் கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணம்ன்றது அந்த காலத்தில் 6 மாதத்துக்கு முன்னால் பார்ப்பான். இப்போல்லாம் நம்ம 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாலே பார்க்குறோம். அப்போ சத்திரங்கள்லாம் புக் ஆகிடுது. இப்போ நல்ல முகூர்த்தம் கிடைக்கிறது கஷ்டமாக போயிடுது. அப்படி வரும்பொழுது கிரக பிரீத்திகள் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் பண்ணலாம். இது ரொம்ப லகுவாக சொல்கிறான். ரொம்ப லகுவாக சொல்கிறான். நீங்கள் எந்த கிரகம் உங்களுக்கு அந்த லக்னத்தில் தோஷத்தை கொடுக்குறதோ, நீங்கள் ஜோதிடர் சொல்வார். அதை ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, அந்த ஜோதிடர் லக்னம் போட்டு கொடுக்கும்போது அவர் சொல்வார், சூரியன் சரியில்லை, சந்திரன் சரியில்லை, சுபா சரியில்லை. அது நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும், ஒரு அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போகிறதா இருந்தாலும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த பரிகாரம்ன்றதை நீங்கள் ஒரு பெரிய பலுவாக நினச்சிக்க வேண்டாம். பொதுவாக அந்த ஒரு இடத்துல கிரக பிரீத்தினா ஒரு பஞ்ச சுக்தம் சொன்னாலே தோஷம் போயிடும். புருஷ சுக்தம், ஸ்ரீ சுக்தம், நாராயண சுக்தம், விஷ்ணு சுக்தம், பஞ்சசுக்தம் சொன்னாலே உங்களுக்கு அந்த தோஷம் கட்டாயம் போயிடும். இல்லை ஒரு ருத்ரமோ இல்லை ருத்ர சமகம் பாராயணம் பண்ணாலும் போயிடும். இல்லை ஒரு 11 முறை விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்தாலும் அந்த தோஷம் போயிடும். இருந்தால் கூட நீங்கள் நவகிரக பிரீத்தின்றதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். இன்றைக்கி எல்லாருமே நவகிரக பிரீத்திக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதனால் அது மாதிரி தோஷங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி பாராயணங்கள் பண்ணுங்கள். யாராவது ஒரு 4 பேர் வர சொல்லி, தோஷம் 5 பேர் வர சொல்லுங்கள். விசேஷம் ஒரு 5 பேர் உட்காந்து பண்ணால் கட்டாயம் போயிடும். அப்படி இல்லை ஒருத்தரை வர சொல்லி ஒரு 5 ஆவர்த்தி பண்ண சொல்லுங்க, போயிடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லகுவாக இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, இந்த இடத்துக்கு ஐயர் போகக்கூடிய சாத்தியம் இல்லைன்னு சொன்னாலும், இல்லை அதுக்கான சூழ்நிலை அமையலை நீங்கள் நினச்சாலும், அந்த மாதிரியான காலகட்டத்தில் இப்போ நம்ம சொல்கிற பரிகாரங்களை பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு பலன் நிச்சயம். ஆனால் இப்போ பொதுவாக நான் சொல்லுவோம், இந்த ருத்ர சமகம் பாராயணம் பண்ணுறதாலும் ஸ்ரீ சுக்த புருஷ சுக்தங்கள் கோயில் ஒரு அர்ச்சகரை வச்சு பண்ணுறது விசேஷம். ஒரு வழிமுறை தெரிஞ்ச ஒரு அர்ச்சகரை வர சொல்லி படிச்சிங்கன்னா விசேஷம்னு சொல்லுவோம். இல்லை நான் கேசட்டு போட்டுக்கிறேன், நான் புக்கை பார்த்து படிக்கிறேன்னா அது வேறு விஷயம். ஒரு அர்ச்சகரை வச்சு முறையாக பண்ணுறது நல்லது. இப்போ நான் கிரக பிரீத்தின்றதுக்கு அதை விட லகுவாக சொல்கிறேன், உங்களுக்கு எளிமையாக புரியும்படியாக லகுவாக. இப்போ ஜோதிடர் சூரியன் சரியில்லை அப்படின்னு சொன்னார்னா, பொதுவாக உங்களுக்கு நேரம் இருந்தால் பக்கத்தில் நவகிரகத்தில் சூரியனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. அதுக்கப்புறம் கோதுமை ஒரு 1 கிலோ கோதுமை வாங்கி வெத்தலை பாக்கு பழம் வச்சு அந்த குருக்கள் யாரோ இல்லை அந்த பண்ணி வைக்கிற அர்ச்சகர் யாரோ அவர் கொடுங்க. இல்லைன்னா நீங்கள் எந்த இடத்துல பூஜை ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல அந்த தானத்தை பண்ணுங்கள். கல்யாண வீடாக இருந்தாலும், இல்லை வீடு வேறு இடமா இருந்தாலும், கம்பெனியாக இருந்தாலும் அந்த தானத்தை நீங்கள் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்கள் நவகிரக சன்னதியிலேயே பண்ணிட்டு வந்துடலாம். அங்கேயே அர்ச்சனை பண்ணி அங்கேயே பண்ணிடலாம். சரி, சூரியனாக இருந்தால் நெல் கொடுக்கறத விட நல்ல பச்சரிசின்னு சொல்கிற காரணம், நாம் என்ன பண்ணுவோம், விலை குறைவான அரிசி வாங்கி கொடுப்போம். அது மாதிரி தானம் பண்ணால் நான் அரிசி தானம் பண்ணேன்னு ஒன்றா நவகிரகத்தை ஏமாத்துறீங்களோ நம்ம அது தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீங்கள் இருக்கிறதுலே விலை குறைவான அரிசி வாங்கி சில பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம், அப்பா பூஜைக்கான நெய்ப்பா. அது என்ன பூஜைக்கான நெய், சாப்பிட்ற நெய், பூஜைக்கான நெய் சாப்பிட்ற நெய். இந்த கடையில் நீங்கள் சில கடையில் போய் கேட்டது பூஜை நெய்யா சாப்பிட்ற நெய்யானுவான். ஏன்னா அந்த பூஜை கொடுக்குற நெய் விளக்கு தான் ஏற்றலாம், சாப்பிட முடியாது. அப்போ அதனோட குவாலிட்டி என்னன்னு பாருங்கள். அந்த குவாலிட்டியை நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அதுக்காக சொல்கிறோம். அதனால் நீங்கள் அரிசி போயிட்டோம், ஒரு 20 ரூபாய்க்கு 25 ரூபாய்க்கு அரிசி கிடைக்கிறதான்னு வாங்கினீங்கன்னா அந்த குருக்கள் அதை வாங்கிப்பார், சாப்பிட மாட்டார். அதை பார்ப்பார், அதில் பூச்சி கீச்சி இருக்கும். அதை பார்த்த உடனே அந்த வாசனை அவருக்கு தெரியும். அவர் என்ன பண்ணுவார், வாங்கிப்பார் மரியாதைக்கு, அப்புறம் தூக்கி மூலையில் வைப்பார், இல்லை வெளியில் தூக்கி போட்டுருவார். அப்போ அது எதுக்கும் பிரயோஜனப்படாது. அதனால் ஒரு பொருளை கொடுத்தோன்னா பயன்படுத்தணும். அப்போ அரிசி வாங்கி கொடுத்தீங்கன்னா தரமானதாக வாங்கி கொடுங்க. அடுத்து செவ்வாய்க்கு நல்ல துவரை. அது இப்போ நல்ல துவரை என்ன சொல்கிறேன்னா, இந்த நவதானியங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன பூச்சிலாம் இருக்கும். அந்த மாதிரியான பொருளை வாங்கி கொடுக்காம நல்ல துவரை ஒரு 1 கிலோ வாங்கி வெத்தலை பாக்கு வச்சு அங்காரகனுக்கு அர்ச்சனை பண்ணி அதை தானமாக கொடுங்க. வெத்தலை பாக்கு பழம் வச்சு தானம் கொடுங்க. அதுக்கு லகுவாக சங்கல்பம் சொல்லுவான். பகவதாக்கியா பகவத் கைங்க ரூபம் சொல்லி பரமேஸ்வர பிரியத்தர்த்தம் லகுவா ஒரு சங்கல்பம் சொல்லுவான், சொல்லி அதை கொடுத்துருங்க. அடுத்து புதனுக்கு. இப்போ நீங்கள் புதனுக்கு தானம் பண்ணுறீங்கன்னா பயிறு, இந்த பச்சை பயிர், உடைக்காத பச்சை பயிர், நவதானியம்னு சொன்னாலே மிஷினில் வச்சு உடைக்கக்கூடாது. அந்த பச்சை பயிர் வாங்கி வெத்தலை பாக்கு வச்சு தானம் பண்ணிடலாம். அடுத்து குரு பகவான் சொன்னீங்கன்னா உங்களுக்கு கடலை எல்லாருக்குமே தெரியும். அந்த குரு பகவான்னா நவகிரகத்தில் குருக்கு அர்ச்சனை பண்ணிட்டோம், உங்கள் பேர் நட்சத்திரம் கோத்திரம் சொல்லி
அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த கடலையே தானம் பண்ணிடலாம். அடுத்து வந்து சனி பகவான். சனி பகவான் சரியில்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எள்ளு. அப்போ இந்த எள்ளில் என்ன மிஷினில் அரைச்சிருப்பாங்கன்னா வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு 2 இருக்குது. அதில் கருப்பு எள்ளை வாங்கி தானம் பண்ணுங்க. அடுத்து ராகு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ராகுனா இந்த உடனே உளுந்துன்னா கருப்பு உளுந்து உடைக்காத உளுந்தாக இருக்கணும். திரும்ப சொல்கிறோம், இந்த உளுந்துலையும் பூச்சி வரதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் பூச்சி இல்லாத உளுந்தாக வாங்கி வெத்தலை பாக்க வச்சு சம்பாவனை கொடுத்து அந்த ராகுக்கு அர்ச்சனை பண்ணி தானம் பண்ணிடுங்க. கேதுன்னா கொள்ளு. அதுவும் பார்த்தீங்கன்னா தரமானதாக இருக்கணும். அந்த கேது பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற அர்ச்சகருக்கு தானம் பண்ணலாம். இதை நீங்கள் ஒரு விஷயம் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, ஒருவேளை விடிய காலம் வர இப்போ 5 மணிக்கு பூஜை பண்ணுறோம், ஹோமம் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் முன்னாலே போய் பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா காலகட்டத்தில் 5 மணிக்கு கோயில் திறக்க மாட்டான்னா முன்னால் போய் சாயந்தரமாக போய் பண்ணிட்டு வந்துட்டு இந்த தானத்தையும் அன்றைக்கே கூட பண்ணும்பொழுது நீங்கள் என்ன காரியத்தை உத்தேசித்திருக்கீங்களோ, கல்யாணமோ கிரகப்பிரவேசமோ அல்லது வந்து அந்த கம்பெனி கட்டி புதுசாக ஒரு கம்பெனி வியாபார ஸ்தலத்தை நீங்கள் விரிவாக்கம் பண்ணுறதா இருந்தாலும் என்ன கோரிக்கையோ அதை சொல்லி சங்கல்பம் பண்ணி தானம் பண்ணிட்டு வந்துடுங்க. இது பண்ணிங்கன்னா இந்த நவகிரகத்தால் வரக்கூடிய இந்த இடையூறுகள் வந்து எதுவுமே கிட்ட அண்டாது. இதை விட்டுட்டு நீங்கள் பெருசாக பயப்பட்டு சிந்தனை பண்ண வேண்டாம். ஏன்னா காலம் ரொம்ப வேகமாக போகும்பொழுது பெரிய பெரிய எவ்வளவுதான் அரிய புத்தகங்களை தேடினாலும் சில நேரத்தில் நல்ல முகூர்த்தம் அமையிறது கஷ்டமாக போனால் நல்ல காரியத்தை தள்ளி போடாதீங்க. ஒரு நல்ல விஷயத்தை வந்து தள்ளி போடக்கூடாது. இந்த நல்ல நாள் கிடைக்கலன்னு சொல்லி நல்ல விஷயத்தை தரக்கூடாது. வீடு கட்டியிருப்பீங்க, வைகாசி மாதம் வீடு குடி போகணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனி ஆடி வந்துடும். வீடு 2 மாதமாக பூட்டி வச்சுருப்பீங்க, ஆவணி மாதம் வந்துடும். ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஒரு 4 முகூர்த்தம் தான் இருக்கும். அந்த 4 முகூர்த்தம் உங்களுக்கு பொருந்தி வராது. அடுத்து புரட்டாசி வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா ஆடி ஆனி ஆவணி புரட்டாசி 4 மாதம் வீடை வாங்கிட்டு பூட்டி வச்சுருப்பீங்க. ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா வாடகை கொடுப்பீங்க. 4 மாதம் பூட்டி வச்சதுக்கு 80,000 ரூபா வாடகை கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் ஐப்பசி மாதம் நாள் பார்த்து போகிறதுக்குள்ள 5ஆம் மாதம் வந்து 1,00,000 ரூபா போயிடும். இஎம்ஐ வந்து ஒரு மாதத்துக்கு 18,000 ரூபா அது தனியாக கட்டுவீங்க. ஒரு பக்கம் வீட்டு வாடகை 20,000 கொடுக்குறீங்க, ஒரு பக்கம் 18,000 இஎம்ஐ. அப்போ பொருளாதார நட்டத்தை கட்டாயம் தவிர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ரொம்ப இப்போ சொன்ன பார்த்தீங்களா, இந்த எளிமையான பரிகாரத்தை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து குடி போகலாம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இது தானங்கள் பண்ணுறதை விட அடுத்து உங்களுக்கு வசதி இருந்தால் பஞ்சசூக்த பாராயணமோ ஸ்ரீசூக்த புருஷசூக்த பாராயணம் சொன்னால் அதுவோ இல்லை ஒரு கலசம் வச்சு ருத்ரம் சமக்க பாராயணமோ இது பண்ணால் தோஷம் போயிடும். நீங்கள் கணபதி ஹோமம் பண்ணுறதோ சுதர்சன ஹோமம் பண்ணாலும் இதெல்லாம் வந்துடும். நீங்கள் வீட்டில் ஹோமம் பண்ணாலும் இதெல்லாம் வந்துடும். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆரம்பிக்கிறோம் ஹோமம்லாம் வேண்டான்னுவான். அப்போ நீங்கள் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க ஹோமங்கள்லாம் வேண்டாம், இந்த பாராயணத்தை மட்டும் பண்ணிட்டு கூட நீங்கள் திறக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தானத்தை பண்ணிட்டு விநாயகர் பெருமானை பூஜித்து ஆஞ்சநேயரை பூஜித்து நீங்கள் உங்கள் கம்பெனி திறந்துடலாம். கட்டாயம் செழிப்பாக இருக்கும். அதனால் இந்த சின்ன சின்ன கிரகங்கள் வந்து குரூர கிரகங்கள் இருக்குன்ற தோஷம் நினச்சி லக்னத்தை தள்ளி நாட்களை கடத்த வேண்டாம். சரியான லக்னம் கிடைக்கலான்னு நினைக்க வேண்டாம். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. அரிய தகவல் வந்து நேயர்களுக்காக இன்னைக்கு நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கிட்டீங்க. கண்டிப்பா இது எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் சுவாமிஜி. அரக்கோணத்துல இருந்து முருகன் என்றவர் எழுதியிருக்காரு சுவாமிஜி. நம்ம நிறைய கோவிலுக்கு போகும்போது அங்க கொஞ்ச நேரம் நம்ம தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு உட்காந்துட்டு வருவோம். விபூதி குங்குமம் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வருவோம். ஆனா சிவன் கோவிலுக்கு போனா மட்டும் நம்ம விபூதியும் வீட்டுக்கு வரும்போது எடுத்துட்டு வரக்கூடாது. அது மட்டும் இல்லாம அங்க நம்ம தரிசனம் முடிச்சுட்டு உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது எதனால அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதற்கான விளக்கம் கொஞ்சம் கொடுங்க சுவாமிஜி. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரவாதான் உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சண்டிகேஸ்வரர் அந்த தேவதைகள்லாம் கூட உறுதுணையாக உள்ளே வந்துட்டோ அவள் வெளியில் போகும்போது அவளும் கூட வருவாள். அதனால் உட்கார்ந்து அவள் உட்கார்ந்துருவான்னு ஒரு கிராமத்தில் நம்பிக்கை உண்டு. குறிப்பாக சிவன் கோயிலில் தான் உட்காரணுன்னே சொல்கிறா. அதனால் நீங்கள் கட்டாயம் வந்து அந்த ஆன்மீக வைப்ரேஷன் நம்ம உள்ளே வரணும்னா நம்ம உள்ளே இருக்க ஆன்மீகத்தை பேட்டரி சார்ஜ் பண்ணுற மாதிரி கொஞ்ச நேரம் நீங்கள் மகாமண்டபத்தில் வந்து உட்காரணும். ஆனால் நம்ம உள்ளே வந்துட்டு தரிசனம் மட்டும் வரக்கூடாது. அதனால் கட்டாயம் மகாமண்டபத்தில் சிறிது நேரம் அமரணும். நம்ம பெரிய தியானங்கள்லாம் பண்ணலன்னா கூட ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்துட்டு வர்றது உத்தமமான விஷயம். பொதுவாக ஆலயத்துக்குள்ளே சலசலப்பே இல்லாமல் இருக்கிறது நல்லதுன்னு. சுவாமியோட நாமாவளியோ மந்திரங்களையோ அந்த ஸ்தோத்திரங்களோ துதியை தவிர நம்ம வேறு எந்த விஷயங்களை பற்றியும் கட்டாயம் வந்து நம்ம பேசவே கூடாது. அதனால் வெளியில் வந்த உடனே ஒரு 5 நிமிஷம் உட்காரணும். இப்போ சில பேர் சொல்லுவா, கோயிலில் போனோம், அங்கே சிறப்பு தரிசனம் இருந்தது, அந்த பக்கம் வந்தால் அங்கே இருக்கிற பியூன் வந்து பணம் வாங்கிட்டு யாரையா உள்ளே அனுப்பிச்சாங்க, கோயிலுக்குள்ளே போனால் அந்த சுவாமி வந்து எனக்கு பிரசாதம் கொடுக்கல, எனக்கு கையில் கொஞ்சம் விபூதி தான் கொடுத்தாரு, இல்லை துளசி தான் கொடுத்தாரு, பூ கொடுக்கல, மாலை கொடுக்கல. நாம் ஒரே ஒரு விஷயம்,
சோதனைகள் இல்லாத ஒரு தரிசனமோ ஒரு ஆன்மீக பயணமோ நமக்கு கிடைக்கும்னா அதில் எந்த பெனிஃபிட்டும் இல்லைன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. சின்ன சின்ன சோதனைகள் வரும்போது நம்ம பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். நாம் பார்க்க போனது சுவாமி ஐயா, இல்லை அவள் கொடுக்க போகிற அந்த மாலையா. இப்போ நமக்கு மாலையோ ஒரு பிரசாதமோ ஓணும்னா நீங்கள் வெளியில் 10 கடையில் போனீங்கன்னா அங்கே சக்கரை பொங்கல்லேருந்து புளியாதரையிலேருந்து வடையிலேருந்து இப்போ வாங்கி சாப்பிட்டுலாமே. மாலை ஓடனா கடையில் போய் ஒரு 100-200 கொடுத்தா மாலை கொடுத்துறோம். இதுக்காக நம்ம போகிறோம், அந்த ஆன்மீகமான ஒரு அனுபவத்துக்கு போகிறோம். அதனால் நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களில் கவனத்தை செலுத்தவே கூடாது. ஏன்னா ஒருவேளை ஒரு அர்ச்சகர் சரியாக மந்திரம் சொல்ல, இல்லை அங்கே இருக்கிற சேவகர்கள் நமக்கு சரியானபடி வழிகாட்டலைன்னா அது அவளோட இது சுவாமி அதை பார்த்துக்கிறார், நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால் நாம் போனோம்னா எந்த நோக்கத்துக்கு போகணுமோ அதை மட்டும் செய்யணும். அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவா இதை பண்ணால் அதை பண்ணான்னு பார்த்தா அந்த குறைகள் நம்ம மனசில் நிற்குமே தவிர நிறைய நிற்காது. இல்லை சுவாமியே யார் மூலமாவது நமக்கு சோதனை கொடுக்கலாம். அங்கே இருக்கிற அர்ச்சகர் மூலமோ, இல்லை அங்கே இருக்கிற சேவகர் மூலமோ, யார் மூலம் அங்கே இருக்கிற மற்ற பக்தர் மூலமோ சோதனை கொடுக்கலாம். நாம் ஏன் அதை சோதனைன்றதை புரிஞ்சிக்காம தேவையற்ற வேதனை அடையணும்? அதனால் நாம் உள்ள கூட்டத்தில் போக கூட நம்ம மேலே ஒருத்தர் இடிச்சிட்டு போவா, நம்மளை ஒருத்தர் முந்திட்டு போவா, அதெல்லாம் விட்டுடுங்க. நாம் அமைதியாக போய் சுவாமியை பார்த்துட்டோ நம்ம பிரார்த்தனையை சொல்லிவிட்டு வெளியில் வந்துடணும். அதனால் இதெல்லாம் தாண்டி நாம் இதெல்லாம் மனசில் வச்சுக்கவே கூடாது. இதெல்லாம் ஒரு சோதனை. அப்போ சுவாமி நமக்கு வைக்கிற சோதனை. அதனால் அடுத்த வாழ குறை நிறைய சொல்லவே கூடாது. அதனால் அமைதியாக போய் வெளியில் 5 நிமிஷம் உட்காரணுமே தவிர வேறு விஷயங்களை நம்ம சிந்திக்கவே கூடாது. ஆனால் ஏன்னு கேட்டிங்கன்னா குறைன்னு பார்த்தா நிறைய தெரியும். நீங்கள் கோயிலுக்குள்ளே போனால் அங்கே இருக்கிற சேவர்களும் மனுஷா தானே, கடவுளோட பரிவாரம் கிடையாது. நீங்கள் லலிதோபாக்கியானம்னு ஒரு இது அதில் ஒரு இடத்துல வருது, அம்பாளை தரிசிக்கிறதுக்காக தேவர்கள்லாம் முண்டி அடிச்சுட்டு போகிறாளாம். அப்போ அம்பாளோட அங்கே ஊழியர்கள் அம்பாளுக்கு சேவகம் பண்ணக்கூடியவர்கள் பெரும்பாலும் அவளை அடித்து ஒழுங்குபடுத்துகிறான்னு ஒரு இடத்துல படித்தோம் பழைய புஸ்தகங்களில். அப்போ பாருங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் தேவர்களாக இருந்தால் கூட முண்டி அடிச்சுட்டு தான் போகிறாளாம். அப்போ எதில் தான் அந்த வேகம்ன்றது இல்லை. அதனால் வேகம் கூடாது, விவேகம் போனோம்னா. அப்படி நம்மளை முண்டி அடிச்சுட்டு ஒரு பக்தர் போகிறாருன்னா போகட்டுமே, அவளை முன்னே விட்டுடுங்களேன். அதே மாதிரி உள்ளே போகிறோம், சுவாமி ஏதோ ஒரு பிரசாதம் அவர் கொடுக்குறார், நமக்கு தேங்காய் தான் கொடுக்கணும், பழம் தான் கொடுக்கணும், என்ன அவசியம் இருக்குது? சுவாமியோட பிரசாதம் எது கொடுத்தாலும் அது பிரசாதம் தானே. அது விபூதியாக இருந்தானே, குங்குமமாக இருந்தானே, ஏதோ ஒன்று எது கொடுத்தாலும் பிரசாதம் தான். அதனால் உள்ளே இருக்கிற அர்ச்சகர்னா கார்த்தால 5:30 மணிக்கு உள்ளே போயிருப்பார். அவர் நம்ம சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக போகிறோம். 5:30 மணிக்கு உள்ளே போனவர் நம்ம 11 மணிக்கு அவர் பார்க்கும்போது அந்த 5 மணி நேரம் அவர் அந்த உள்ள கர்ப்பகிரகத்தில் ஃபேன் இருக்கா, ஏசி இருக்கா, அத்தனை கற்பூர புகை, இத்தனை சத்தம் எல்லாத்தையும் கேட்டுட்டு தானே அவர் உள்ளே நின்றுட்டு இருக்கார். அப்போ அவளுக்கு ஒரு சிரமம் இருக்காதா? அதே மாதிரி ஒரு ஊழியர் இருக்காருன்னா கார்த்தாலேருந்து நின்றுட்டே இருக்கார். இப்போ நாம் அதை நினைக்கிறதே இல்லை. இப்போ டிராஃபிக்கில் கூட போகிறோம், ஒரே க்ரௌடாக இருக்கும், வெயிலில் போகிறோம், நமக்கு டிராஃபிக் போலீஸ்கார் நிறுத்திட்டாருன்னு கடுமையான எரிச்சலில் இருப்போம். ஆனால் அந்த போலீஸ்கார் கார்த்தாலேருந்து மத்தியானம் பார்த்தீங்கன்னா வெயிலில் நின்றுக்கிட்டு தானே இருக்கார். அவர் நம்ம ஆட்டோலையோ கார்லையோ உள்ளே உட்காந்துருக்கோம், ஆனால் கார்த்தாலேருந்து அந்த வெயிலில் நின்றுக்கிட்டே தானே இருக்கார். அந்த தொப்பியை போட்டுன்னு ஷூவை போட்டுன்னு வெயிலில் தானே நிற்கிறார். அதை நம்ம சிந்திக்கிறது இல்லை. நம்மளோட வேகம் நாம் சீக்கிரம் போகணுன்றதை நினைக்கிறோமே தவிர மற்றவங்களோட பிரச்சனையை நம்ம எப்பயும் நினைக்கிறதே இல்லை. நாம் எதை கொடுக்குறோமோ அதை தானே எடுக்கிறோம். நீங்கள் மற்றவங்களுக்கு எதை கொடுக்குறீங்களோ அதை தான் எடுக்கிறீங்க. எதுக்கு இதை சொல்ல வந்தோம்னா, அதனால் ஒரு ஆலயத்தில் போகும்பொழுது அங்கே இருக்கிற ஊழியர்கள், அங்கே இருக்கக்கூடிய சேவகம் பண்ணக்கூடியவர்கள், அர்ச்சகர்கள், அவளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால் நம்ம அதெல்லாம் தள்ளிட்டோம். வெளியில் ஒரு 10 நிமிஷம் சுவாமியை தியானம் பண்ணால் கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் உட்காரணுமான்னு கேட்க வேண்டாம், கட்டாயம் எந்த ஆலயங்களுக்கு போனாலும் உட்காருங்க. நீங்கள் இன்னொரு விஷயம், ஒரு கோயிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது அந்த கோயிலை கட்டிய சிற்பியை பற்றி நினச்சி பாருங்கள். அந்த கோயிலுக்கு வந்த சித்த புருஷர்களை பற்றி நினைங்க. பெருமாள் கோயிலுக்கு போனால் அங்கே ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணியிருந்தால் அதை பற்றி சொல்லுங்கள். சிவாலயங்கள் போனால் தேவார திருவாசகத்தை பற்றி யோசனை பண்ணி பாருங்கள். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் அங்கெல்லாம் வந்திருப்பான் அந்த காலத்தில். அதே மாதிரி ஒரு கோயிலை தூக்கி நிறுத்துறதுனா அந்த காலத்தில் எவ்வளோ சாமானியமான விஷயமா. இப்போ போனீங்கன்னா சிமெண்ட் 100 மூட்டை ஓணும், மண் 4 லாரி ஓணும்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணிட்டு வரோம். ஆனால் அந்த காலத்தில் அப்படிலாம் நடந்திருக்குமா? யோசனை பண்ணி பாருங்கள். அதெல்லாம் மீறி ஒரு கோயிலை நிர்மாணியம் நமக்காக பண்ணியிருக்கா, அதை நம்ம நினச்சி பார்க்கணும். அதனால் கட்டாயம் கோயிலுக்கு வெளியில் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தே ஆனோம். சரி, இந்த விபூதி எடுத்துகிட்டு வரலாமான்றீங்க. இதுக்கு நீங்களே ஆன்சர் தேடுங்க. காசிக்கு போகிறீங்க, விஸ்வநாதரை சேவிக்கிறீங்க, நீங்கள் அங்கேருந்து என்ன பிரசாதம் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்க போகிறீங்க? வீட்டுக்கு திரும்பி வரும்போது விபூதி இருக்கான்னு கேட்பாலே இல்லையா? ஏன்னா விபூதின்னு சொன்னாலே செல்வம். அப்போ விபூதி இருக்கா அப்படின்னு கேட்டால் நீங்கள் விபூதி இல்லைன்னு சொல்லுவீங்களா, வீட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பீங்களா? சிதம்பரம் போகிறீங்க,
அப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உறவுக்காரங்களை பார்க்குறீங்கன்னா பழனிக்கு போகிறீங்க. அப்படி போகும்போது பழனி பஞ்சாமிர்தம் மட்டும் குடிப்பீங்களா? சரி, சிதம்பரம் போனால் அந்த ஆருத்ரா களி மட்டும் எப்பயுமே கிடைக்குமா உங்களுக்கு? போன நேரம் எப்போ வேணால் கிடைக்குமா? அப்போ இந்த விபூதின்ற செல்வம் தானே. பெருமாள் கோயிலுக்கு போனால் என்ன, குங்கும பிரசாதம், துளசி பிரசாதம். இந்த துளசி வந்து வாடி போயிடும், குங்குமம் தான் நிரந்தரமாக இருக்கும். அப்போ கோயிலுக்கு போனால் குங்குமமும் விபூதி எடுத்துகிட்டு தானே போகணும். அப்போ சிவாலயம் போனால் விபூதி எடுத்துகிட்டு தானே போகணும். அப்போ சிவன் சொத்து குலநாசம்னா அந்த விபூதியை சொன்னாவா? யோசனை பண்ணி பாருங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து சிவாலயத்துக்கு சொந்தமான ஒரு இடத்துல குடியிருக்கீங்க. அந்த கோயிலுக்கு எந்த வாடகையும் நீங்கள் கொடுக்கல. அது ஒரு தவறு. அப்போ கோயிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருக்கக்கூடாதுன்னா தாராளமாக குடியிருங்க. கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் குடியிருந்து நீங்கள் வாடகை கொடுத்தா தான் கோயிலுக்கு வருமானம். இப்போ கோயிலுக்கு சொந்தமாக ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. அதை உழுது விவசாயம் பண்ணி நெல் விளைவிச்சு நீங்கள் விற்று நீங்களும் சம்பாரித்து கோயிலுக்கும் கொடை கொடுத்தா தான் அன்னதானம் நடக்கும். அப்போ கோயிலோட நிலத்தில் குடியிருக்க மாட்டேன், கோயிலோட நிலத்தில் விவசாயம் பண்ண மாட்டேன்னா அதெல்லாம் கரம்பாக தானே இருக்கும். அதனால் கோயிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருங்க. ஆனால் அதுக்கு நியாயமாக செலுத்த வேண்டிய வாடகையை கோயிலுக்கு செலுத்தணும். இதில் இன்னொரு கதையும் சொல்லுவான். ஒருத்தர் பேர் பரமசிவம்னு பேர். ஒரு ராஜாவோட முக்கிய மந்திரி அந்த கிராமத்துக்கு வந்தார். சரி, இந்த கோயிலுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுன்ட்டு அந்த பரமசிவத்தை கூட்டு, அப்பா நீ கொஞ்சம் பொறுப்பா, நீ சாட்சியாக உன்னை சாட்சியாக போடுறேன், ஒரு 10 வேலி நிலம் எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். உடனே ஊரில் இருக்கவாள்லாம் சேர்ந்து அதில் விவசாயம் பண்ணி நிலத்துலேருந்து நெல்லை கோயிலுக்கு கொடுக்கணுன்னா உடனே சொன்னார், என் பேரில் தான் கொடுத்துருக்காரு. அந்த முக்கிய அதிகாரி பரமசிவம்னு என் பேரில் கொடுத்தா, நான் சாட்சி போட்டிருக்கேன் பாருங்கள் ஓலையில், பரமசிவம்ன்றது என் பேர் தான், அதனால் எனக்கு தான் கொடுத்தானாராம். அப்பா, சிவனுக்கு கொடுத்தது அதை உன்னோட இது கிடையாது. நீ சிவன் உன் பேரை கொண்டாடாத. சிவன் சொத்து குலநாசம் சொன்னாராம். பெரியவர் என்ன சொன்னார், அந்த ஊர் பெரியவர், அப்பா உன் பேர் பரமசிவம்னு இருக்கலாம், ஆனால் சிவன் சொத்து குலநாசம்ப்பா, அதனால் நீ எடுத்து உழுதா அந்த நிலத்துலேருந்து வரக்கூடிய பெனிஃபிட்டை வந்து லாபத்தில் ஒரு பங்கு வரியாக செலுத்து கோயிலுக்கு. ஏன்னா அந்த காலத்தில் வேலி கணக்கில் கோயிலுக்கு நிலம் கொடுப்பான். அதை உழுது அதில் வரக்கூடிய லாபத்தை செலுத்துவான். இப்போ இழுப்ப தோப்பு கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, ஒரு தோப்பை கொடுத்துருக்கா, இழுப்ப மரம் நிறைய இருக்குன்னா அந்த இழுப்பெண்ணெய் எடுத்து கோயிலுக்கு ஒரு பகுதி கொடுத்து அவர் விற்று கொஞ்சம் சம்பாரிச்சிக்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி இவருக்கு கொடுத்த நிலத்துல சொன்னார், அப்பா இது பரமசிவம்னு சிவனுக்கு கொடுத்தது, சிவன் சொத்து குலநாசம், உன் பேரு சிவன் இருக்கலாம், அப்படி பண்ணாதேனா, அதுதான் சிவன் சொத்து குலநாசம், நமதுன்னு உரிமை கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னான். குடியிருக்கிற வீடு அவனுக்கே சொந்தமாக இருக்கலாம், ஆனால் கோயில் சொத்தில் குடியிருக்கும் போது அதுவே எனக்கு சொந்தம்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக இந்த வாசகத்தை சொல்லியிருக்கா. அதனால் கோயிலோட சொத்துன்னு சொன்னது இதை தான். அதனால் விபூதி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அப்படிலாம் நாம் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் கோயிலுக்கு போனீங்கன்னா பிரசாதத்தை எடுத்துகிட்டு வாங்க. ஆனால் கையில் விபூதி கொடுத்த உடனே அதில் இந்த கல்லில் போடுறது, மற்றவங்க கால் படக்கூடிய இடத்துல போடுறது அப்படின்றது கூடாது. கொஞ்சம் விபூதி அர்ச்சகர் கொஞ்சமாக கொடுத்தாருன்னு சொல்கிறோம், அதிகமாக கொடுத்தா அதிகமாக கொடுத்தாருன்னு சொல்கிறோம். அப்போ அதிகமாக இருந்தால் அது ஒரு காகிதத்தில் எடுத்துகிட்டு வந்து நமக்கு வேண்டியவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம டெய்லி உபயோகப்படுத்தக்கூடிய விபூதியில் போட்டு அதை பயன்படுத்தலாம். அதனால் கோயிலுக்கு கொடுத்த அந்த விபூதியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கட்டாயம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதனால் சிவன் சொத்து குலநாசம்னு சொன்னது இந்த பூமியும் மற்ற சொத்துக்களையும் சொன்னாலே தவிர, தோப்பு துறவு விவசாய நிலம் பூமி இந்த குடியிருக்க வீடு இதை தான் சொன்னாலே தவிர, அதில் கூட நீ குடியிருக்கக்கூடாதுன்னு சொல்லலை. வாஸ்துப்படி கோபுர நெல் வீட்டுக்குள்ளே விழக்கூடாதுன்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கோயில் பக்கத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வீடு கட்டு அந்த இடத்த கோயிலோட அந்த அழகை கெடுக்காதுன்னு அர்த்தம். கோயிலோட இப்போ கோயில் கோபுரம் இருக்குன்னா அந்த கோபுரத்துக்கு மேலே நம்ம வீடு கட்டக்கூடாதுன்னா, ஏன்னா அந்த கோபுரத்தோட அழகு எங்கேருந்து பார்த்தாலும் தெரியணுன்றதுக்காக. அதேமாரி தள்ளி இருக்கணுன்றதுக்காக சொன்னால், கோபுர நிழல் நம்ம வீடு மேலே விழக்கூடாதுன்னு என்ன அர்த்தம், அப்போ நம்ம அதை ஒட்டி கட்டுறோன்னு அர்த்தம். கோயிலை சுற்றி மாட வீதி இடம் விட்டாதான் கோயிலுக்குள்ள சுவாமி வந்து பிரதட்சணம் வருவார், வீதி பிரதட்சணம் சுற்றி வருவான், 4 பேர் தரிசிக்க முடியும், மாட வீதி ஏற்படுத்த முடியும், அதுக்காக சொல்லப்பட்டது. அதனால் நம்ம புரிஞ்சிக்காம விபூதியை வீட்டுக்கு கொண்டு வரலாமான்ற சந்தேகத்துக்கு இடம் வேண்டாம். கட்டாயம் எடுத்துகிட்டு வாங்க. எல்லாருக்கும் அந்த விபூதின்ற அந்த செல்வத்தை கொடுங்க. சுவாமி அருள் எல்லாருக்கும் கிடைக்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. சிவன் கோவில் பற்றி நிறைய பேருக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருந்தது. விபூதி எடுத்துகிட்டு வரலாமா, அங்கே உட்காந்துட்டு வரலாமா அப்படின்ற ஒரு சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் நீங்கள் கொடுத்தீங்க. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.